VIVO T4X இந்த போனுக்கு பயங்கரமான ஹைப் இருக்குங்க. அதோட சேர்த்து ரியலான ரிவ்யூக்கும் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்ம இருக்கோம். இந்த VIVO T4Xல நல்ல மாஸ் மூமெண்ட்டும் நிறைய இருக்கு. அதோட சேர்த்து நம்மள வச்சு செஞ்ச மூமெண்ட்டும் நிறைய இருக்கு. இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி உங்கள 100க்கு 3 பேர் மட்டும்தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க. மீதி இருக்கிற ஆளுங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் கண்டிப்பா வர்த்தா இருக்கும். இப்போ ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸை பார்க்கும்போது உங்களுக்கு காம்பாக்டா இருக்க மாதிரி இருக்குல்ல? பாக்ஸ்ல ஏதாவது கட் பண்ணிட்டாங்களான்னு கேட்டா அப்படிலாம் இல்ல. பாக்ஸ்ல எல்லாத்தையுமே உள்ள கொடுத்திருக்காங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்மார்ட் போன் கொடுத்திருந்தாங்க. இது ஓரமா வச்சோம்னா சில பேப்பர் ஒர்க்ஸ் இருக்கு. அப்புறம் ஒரு கேஸ், ஒரு 44 வாட்கான சார்ஜிங் அடாப்டர், சிம் ரிமூவல் பின்னு, அதெல்லாம் தவிர்த்து பார்த்தோம்னா டைப் சி டு டைப் ஏ கேபிள் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸ் ஓரமா வச்சுட்டு இந்த போனோட டிஸ்பிளே பத்தி பார்க்கலாம். இங்க டிஸ்பிளேக்கு VIVO T3Xல பார்த்த அதே 6.72 இன்ச்ல LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இந்த போன்ல பிரைட்னஸ் வந்து லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருந்ததா விவோ சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா டெஸ்ட் பண்ணும்போது இன்டோர்ல பிரைட்னஸ் லெவல்ல எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லாவே இருந்துச்சு. ஆனா அவுட்டோர்ல செக் பண்ணும்போது பத்தல அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் இருந்துச்சு. முக்கியமா இன்னைக்கு டேட்டுக்கு இந்த பிரைசிங்ல இருக்கிற மத்த ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைட்னஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல அவுட்டோர்ல. சரி, இதை தவிர்த்து பார்த்தோம்னா 120 ஹெர்ட்ஸ்ல இதோட ரிஃப்ரெஷ் ரேட், டச் ரெஸ்பான்ஸ் எல்லாமே நல்லாவே கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து இங்க யூடியூப்ல ஒரு கான்டென்ட் வாட்ச் பண்ணும்போது உங்களுக்கு 4K HDR வரைக்குமான வீடியோ பிளேபேக் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. அது ஸ்மூத்தாவே ரன் ஆச்சு. ஓவரால் கண்டென்ட் குவாலிட்டி யூடியூப்ல நல்லாவே இருந்துச்சு. அடுத்ததா இந்த போன்ல விவோ சிறப்பா செஞ்சிருக்க முக்கியமான ஏரியா இதோட பேட்டரி. இந்த போன்ல பேட்டரியை பத்தி பேசும்போது முக்கியமான 3 பாயிண்ட் பேசணும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதோட பேட்டரி சைஸ். இங்க உங்களுக்கு இந்த போன்ல 6500 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. இது விவோ T3X கம்பேர் பண்ணும்போது 500 mAh அதிகம். ரெண்டாவது இதோட சார்ஜிங் டைம். இங்க இந்த போனை சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்கான அடாப்டர் கொடுத்திருந்தாங்கல்ல, இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது 1 மணி நேரம் 33 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் ஆகிடுது. இது இந்த பேட்டரி சைஸ்க்கு ஒரு நல்ல சார்ஜிங் டைமா நான் பார்க்கறேன். இதெல்லாம் விட முக்கியமான ஏரியா இது 3வது பாயிண்ட் தான், இதோட பேட்டரி லைஃப். இந்த போன்ல ஒரு 8 மணி நேரம் பேட்டரி லைஃப் கிடைச்சிருக்குமா? 9 மணி நேரம் அதெல்லாம் இல்ல. எல்லாத்தையும் தாண்டி 10 மணி நேரத்துக்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. இந்த போன்ல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்லயும் முக்கியமான அப்ளிகேஷன்லாம் வச்சு செக் பண்ணும்போதும் சரி, ஐடியல் டைம்ல செக் பண்ணும்போதும் சரி, இதோட பேட்டரி லைஃப் வந்து தாறுமாறா இருந்துச்சு. ஒரு ஹெவியா யூஸ் பண்ணும்போதே இந்த அளவுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படின்னா பேசிக்கான யூஸ் பண்றவங்களுக்குலாம் கண்டிப்பா ஒரு டாப் டக்கர் டீலா தான் இருக்கும். முக்கியமா பேட்டரி செக்ஷன்ல. இந்த போனோட டிசைன் செக்ஷன் வரும்போது பேக்ல ஒரு 2 சேஞ்ச் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து இங்க பாக்குறதுக்கு கேமரா சென்சார் மாதிரியே இருக்கும், ஆனா கேமரா கிடையாது. அது IR பிளாஸ்டர். இத வச்சு நீங்க நார்மலான டிவி, அதுக்கு அடுத்தது ஏசி, ஃபேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்தது டிசைன்ல ரெண்டாவது சேஞ்ச், இங்க ஆரா லைட் மாதிரியே இருக்குல்ல, இது ஆரா லைட் கிடையாது. இதுக்கு பேரு டைனமிக் லைட். இங்க கேமரா சென்சார் ஆன் ஆகும்போது இது ஆன் ஆகாது. அதுக்கு பதிலா ஒரு கால் வரும்போது, நோட்டிபிகேஷன் வரும்போது, மியூசிக் பிளே பண்ணும்போது இந்த பர்டிகுலர் செக்ஷனை உங்களால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இதுல கலர் கலரா நிறைய மோடு வச்சுக்க முடியும். இருந்தாலும் இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சா தட்டி விடுங்க, பாத்துக்கலாம். இங்க ஓவராலா அந்த டிசைன் பார்க்கும்போது நல்லா கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்கிறது ப்ளூ கலர் வேரியன்ட், இது இல்லாம பர்பிள் கலர் வேரியன்ட்டும் இருக்கு. நம்ம கையில இருக்கிறதுனால இது ரிவ்யூ யூனிட்லாம் கிடையாது, இது காசு கொடுத்து வாங்குற யூனிட் தான். அதுக்கு அடுத்தது இங்க சைட் ஃப்ரேம் வந்து பிளாஸ்டிக் தான். பேக் வந்து உங்களுக்கு கிளாஸ் மாதிரி தெரிஞ்சாலும் இதுவுமே பிளாஸ்டிக் தான். இங்க ஓவரால் ப்ரொடெக்ஷனுக்கு IP64 ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. தண்ணி பட்டா ஒன்னும் ஆகாது, ஆனா தண்ணிக்குள்ள போட்டா சோலி முடிஞ்சிடும். அதனால பார்த்து கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணுங்க. அடுத்தது இந்த போன்ல எனக்கு டிசைன்ல குறையாப்பட்ட ஏரியா இதோட வெயிட் மேனேஜ்மெண்ட். இதோட பேட்டரி சைஸ்னாலேயே இதோட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குது, அதை மாற்ற முடியாதுல்ல. சரி, அடுத்ததா முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இதோட பெர்ஃபார்மன்ஸ். இங்க டைமென்சிட்டியோட 7300 பேர் பண்ணும்போது இந்த போன்ல பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறா இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் மார்க்ல இதோட ஓவரால் ஸ்கோர் வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஆண்ட்ராய்டு ரன் பண்ணும்போது 6.5 lakhs வரலியமான ஸ்கோர் கிடைச்சிச்சு. 3D மார்க்கோட ஸ்ட்ரெஸ் டெஸ்டும் சரி, தெர்மல் த்ராட்லிங்கோட ஸ்கோரும் சரி, அதோட ஓவரால் ஸ்டெபிலிட்டியும் சரி நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம எனக்கு ரியல் லைஃப்ல முக்கியமா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு யாராவது கேட்குறீங்கன்னா, இதை நார்மலான யூசேஜுக்கு யூஸ் பண்றீங்கன்னா பங்கமா இருக்கும், எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. ஹீட்டிங் வந்து நார்மலா தான் இருக்கு. இங்க ஓவரால் ஹீட்டிங்கை பத்தி பேசும்போது கேம் பிளே பண்ணும்போது 42ல இருந்து 43 வரைக்கும் போகுது. அதனால நல்ல காத்தோட்டமான ஏரியால வச்சு கேம் பிளே பண்றீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த கிளைமேட்லாம் வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா போன் நல்லாவே சூடாகும். ஓவர் ஹீட்டிங் கிடையாது, ஆனா ஹீட்டிங் இருக்கு. அடுத்தது கேம் பிளேயோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது BGMI 60 FPS வரலையும் கேம் பிளே பண்ண முடியும். அதுக்கு அடுத்த மோட்ல
எல்லாம் நீங்க ப்ளே பண்றீங்கன்னா 40 FPS சொல்லிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த போன்ல எல்லாத்தையும் நல்லா கொடுத்துட்டு பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஒரு பாயிண்ட மட்டும் கோட்ட விட்டாங்க. அது RAM மேனேஜ்மெண்ட். இங்க RAM மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ளிகேஷன் ஓபன் பண்ணும்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாது. மெமரியில வச்சுக்கிறதும் ஓரளவுக்கு வச்சுக்குது. ஆனா அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும்போது ஓரளவுக்கு தடுமாறி தான் ஓப்பன் ஆகுது. அந்த இடத்த மட்டும் விவோ ஃபிக்ஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. மற்றபடி இங்க ஸ்டோரேஜ்ல ஒரு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. இது ஒரு தரமான அப்கிரேட்னு சொல்லலாம். இங்க உங்களுக்கு UFSல 3.1 சப்போர்ட் இருக்கிறதுனால நார்மலான ஆப் ஓப்பனிங் ஸ்பீடும் நல்லா இருக்கு. ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அதோட ஸ்பீடுமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இங்க இதை பத்தி பேசும்போது இங்க Wi-Fi 6க்கான சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ப்ளூடூத்தோட 5.4க்கான சப்போர்ட்டும் இந்த போன்ல கிடைக்கும். சரி, இவ்வளவுதான் பண்ணிட்டாங்க, வேற ஏதாவது சொதப்பி வச்சிருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா சொதப்பி இருக்காங்க. அந்த ஏரியா தான் இதோட கேமரா. இதோட கேமராவை பொறுத்த வரைக்கும் பின்னாடி 2 சென்சார் கொடுத்திருக்காங்க. ஒன்னு 50 மெகா பிக்சல் சென்சார், ரெண்டாவதா இருக்கிறது 2 மெகா பிக்சலுக்கான டெப்த் சென்சார். இங்க ஓவராலா இதோட இமேஜ் குவாலிட்டின்னு பார்க்கும்போது நார்மல் மோட்லயும் போர்ட்ரேட் மோட்லயும் VIVO T3X கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. ஓவரால் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஆனா இந்த வருஷத்துல இருக்கிற ரீசெண்டா லான்ச் ஆன சில மாடல்ஸை கம்பேர் பண்ணும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு சிறப்பா இல்ல. இதோட ஒயிட் பேலன்ஸ், கலர்ஸ், டீடைல்ஸ்லாம் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்லைங்க. அடுத்ததா இதோட ஃப்ரண்ட் கேமரா சைடு வந்தோம்னு வச்சுங்களேன், இங்க 8 மெகா பிக்சலுக்கான சென்சார் தான் கொடுத்திருக்காங்க. இது 15,000க்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இதோட போட்டோவோ போர்ட்ரேட் குவாலிட்டியோ இல்ல. இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். மேபி நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல இம்ப்ரூவ் ஆகும் நம்புவோம். சரி, இதெல்லாம் தவிர்த்து வீடியோ சைட் போறோம் அப்படின்னா வீடியோல பின்னாடி 4K ரெக்கார்டிங் கொடுத்திருக்காங்க. ஆனா அதோட ஃபுட்டேஜ் இப்படிதான் இருக்கும். நல்ல தடுமாற்றத்தோட தான் இதோட ஃபுட்டேஜ்லாம் இருக்கு. ஃப்ரண்ட் கேமரால உங்களுக்கு 1080p வரைக்கும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இங்கேயுமே அந்த ஷேக், ஜிட்டரு இது எல்லாமே ஃபீல் ஆகுது. ஸோ ஓவராலா கேமரால சொதப்பல் மூமெண்ட் இருக்கு. அடுத்தது வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு கேட்டா இதோட ஸ்பீக்கரோட குவாலிட்டி லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த முறை பெட்டரா இருக்கு. இங்க 2 ஸ்பீக்கர் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சைட் மவுண்டோட ஃபிங்கர் பிரிண்டோட குவாலிட்டி நல்லா இருக்கு. ஃபேஸ் அன்லாக் நல்லா வேலை செய்யுது. அது மட்டும் இல்லாம இதோட காலிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கு. நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 5G வந்து நல்லாவே வேலை செஞ்சுச்சு. ஆனா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஏன் கட் பண்ணாங்கன்னு கண்டிப்பா எனக்கு புரியவே இல்லை. சரி, இது தவிர்த்து பார்த்தோம்னா இங்க சிம் கார்டை பொறுத்த வரைக்கும் 2 சிம் கார்டுக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆனா மெமரி கார்டு வந்து கொடுக்கல. அதையும் கட் பண்ணி தூக்கிட்டாங்க. அடுத்தது இங்க ஓவராலா சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசும்போது FunTouchOS 14 கம்பேர் பண்ணும்போது இதுல பெட்டரா இருக்கு. நிறைய அனிமேஷன் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. வால்பேப்பருமே ஆட் பண்ணிருக்காங்க. அப்புறம் இந்த போன்ல உங்களுக்கு Android 15 அவுட் ஆஃப் தி பாக்ஸோட கிடைச்சிரும். 2 வருஷத்துக்கான OS அப்டேட், 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கிடைச்சிரும். இதெல்லாம் நல்லா கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த முறையும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே தான் இருக்கு. ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் நிறையவே கொடுத்திருக்காங்க. அதோட சேர்த்து காம்படிஷனுக்கு ஈக்குவலான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்கல. முக்கியமா இதோட ஐகான் ஸ்டைல்லாம் இம்ப்ரூவ் பண்ணா நல்லா இருந்திருக்கும். இந்த அனிமேஷன்ஸ்ல ஆப் ஓப்பனிங் அனிமேஷன் இன்னும் ஸ்மூத்தரா இருந்தா நல்லா இருக்கும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபைனலா இந்த போனோட பிரைசிங்னு வரும்போது 6GB 128GB வேரியன்ட் இன்னைக்கு டேட்டுக்கு 14,000 ரூபாய்க்கு கிடைக்குது. கார்டு ஆஃபர்லாம் எதுவுமே இல்ல. உங்களுக்கு மேக்ஸிமம் வேரியன்ட் 17,000 ரூபாய் வரைக்கும் போகுது. ஆனா இந்த பிரைஸ்க்கு இது வர்த்தா இல்லையான்னு கேட்டா சில பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நீங்க ஒரு சேர பார்க்கணும். இதுல முக்கியமா இந்த போன்ல மேஜரான பாசிட்டிவ்னு கேட்டா நார்மல் யூசேஜ், காலிங் இந்த மாதிரி விஷயத்துக்கு நல்லா இருக்கு. கேமிங்க்குமே அண்டர் 15,000ல இதுவும் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். முக்கியமா இதோட பேட்டரி லைஃப் வந்து ரொம்ப சிறப்பா கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் தான் பெட்டரான விஷயம். என்ன பெட்டரா இல்லன்னு கேட்டா இதோட ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம். இதோட கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இது 2 தான் மேஜரான நெகட்டிவா ஃபீல் ஆகும். மற்றபடி இந்த பிரைசிங்க்கு இது ஜஸ்டிஃபை பண்ணுதான்னு கேட்டா பேஸ் வேரியன்ட்டும் இந்த மிடில் இருக்கிற 8GB வேரியன்ட்டும் நல்லாவே ஜஸ்டிஃபை பண்ணுது. அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில மாசங்கள்ல செப்டம்பர் மாசம்லாம் கார்டு ஆஃபர் அது இதெல்லாம் நிறைய கொடுத்து பிக் பில்லியன் டேஸ்ல ஒரு 11, 12 அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த போன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த நேரத்துல வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு தம்ஸ் அப் போட்டுக்கோங்க. இப்ப பாக்குறவங்களும் தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரிவ்யூ வீடியோ வேணும்ன்றதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும்